நேற்று ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது சிஎன்ஜி காலி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ண அந்த ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனார். சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே இறங்கி நில்லுங்கன்னு சொன்னார். எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு டவுட்டு, ஏன் சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது மட்டும் வண்டியை விட்டு வெளியே இறங்க சொல்கிறாங்க? இதை வந்து ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடைய மெட்டீரியலும் வண்டியோட சீட்டும் வந்து உராயும். இந்த மாதிரி உராயும் போது அங்கே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வண்டியில் பில்டப் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம அந்த ஃபியூல் போகிற நாசில் கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வண்டியை விட்டு கீழே இறங்கும் போது அந்த ஸ்டாட்டிக் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா வண்டியில் இருந்தாலுமே கூட நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். பட் இந்த சேம் பாயிண்ட் பெட்ரோல் போடும் போது வேலிட் தான். பெட்ரோல் வண்டிலையும் நம்ம மூவ் ஆகும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த வண்டியில் பில்டப் ஆகும் தான். அப்பயே இறங்க சொல்ல மாட்டாங்க மேண்டரியா. அதுக்கு ரீசன் சிஎன்ஜி அப்படின்றது வந்து ஒரு கேஸ், பெட்ரோல்ன்றது ஒரு லிக்விட். ரெண்டுமே நல்ல எரியத்தன்மை இருக்க ஒரு பொருள் தான். ஆனால் சிஎன்ஜி எங்கன்னா ஒரு இடத்துல லீக் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு செகண்டில் வண்டி ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஒரு பலூனில் காற்றடிச்ச மாதிரி. சிஎன்ஜியில் ஸ்பார்க் நடந்தால் நம்ம தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம லாக் ஆகிடுவோம். பெட்ரோல் அந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சிஎன்ஜி போடும்போது நம்மளை இறங்கி நிற்க சொல்கிறாங்க வெளியே. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டே டு டே லைஃப்பில் இருக்க சயின்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.